கனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அப்படியானால் இன்று இந்த பகல் வேளை ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை தருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்துக்கு தேவையான நன்மைகளை பரலோக தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த கூட்டங்கள் உங்கள் வாழ்வினுடைய எழுப்புதலுக்கு காரணமாய் மாற பரிசுத்த தேவன் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாட்கள் கூட்டங்களில் ஆண்டுடைய வார்த்தைகளை பேச அன்போடு அழைத்ததான கனத்துக்குரிய பாஸ்டர் பெபின் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். தேவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த பட்டணத்துக்கு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் அவர்களை தேவன் மாற்றுவாராக. இன்னும் இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆற்றுமாக்களை கத்தர் தருவாராக. வலது புறத்திலும் இடது புறத்திலும் முன்னும் பின்னுமாக உங்கள் சபைகள் வளர்ந்து பெருகுவதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் எங்கள் சபையை ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார்னு விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை தருவாராக. இந்த நாளிலும் மேடை அலங்கரித்திருக்கிற ஆண்டவருடைய கனமான பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த 2 நாட்கள் கூட்டங்களை தேவன் ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பு நண்பர் பாஸ்டர் பென்னி சேவியர் அவர்கள் உங்கள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே மிகுந்த ஆசீர்வாதமாய் உங்களுக்கு அவரை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல தேவ மனிதன், என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க இந்த பகல் நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. 2 வசனங்களை வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தையும் 5வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். 3வது வசனம் 5ஆம் சங்கீதம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை ஆகிலும் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையது. உம்முடைய வார்த்தை தேற்றக்கூடிய வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை சகலத்தையும் செய்ய போதுமானதா இருக்கிறது. இன்றைக்கும் இந்த பகல் வேளை அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் என்று எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, தமது பரிசுத்த நாமத்தை இந்த காலை நேரம் நாங்கள் ஒருமனப்பட்டு மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளும்படி கூடி வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை சமீபமாய் பெற்றிருக்கிறது போல வேறு எந்த ஜாதியும் இந்த உலகத்தில் பெற்றதில்லை. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உலாவுகிற தேவன். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர். நாங்கள் கூடி வருகிற போதெல்லாம் எங்கள் நடுவிலே உலாவுகிறீர். எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறீர். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறீர். இந்த நாட்கள் கூட்டங்களிலும் முன் தீர்மானிக்கப்பட்டபடியே உமது அடியானை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த
காலை நேரம் கர்த்தர் தீர்மானித்த ஜனங்களை கொண்டு வந்தீர். பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிற நல்ல தெய்வம், இந்த நாளிலும் பிரயோஜனமானவைகளை உம்முடைய மக்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஒன்று கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரடையத்தக்கதாய் பரிசுத்த தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டுகிறேன். தொடர்ந்து பேசும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. தேவனுடைய மனிதனாகிய சங்கீதக்காரன் இங்கே அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்டபடியால் அவரிடத்திலே நான் அன்பு கூறுகிறேன். இன்று காலை ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை காலையிலும் 2 பகுதிகளிலும் நாம் சிந்திக்க போகின்ற ஒரு செய்தி, தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டியதான சத்தங்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு நல்ல சத்தம் தந்திருக்கிறார் சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல சத்தம், கம்பீர சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த சத்தத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்ன்றதுதான் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு நான் போதிக்க போகிறதான போதனை. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சத்தங்களை தந்திருக்கிறார். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய சத்தம் அது பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்க கூடியதாக இருக்கிறது. உலக மனிதனுடைய சத்தத்தை விட ஆசீர்வாதமான சத்தமாக்கும் தேவ ஜனங்களிடத்தில் இருந்து வெளிப்படுகிறதான சத்தம். ஆகவே அநேக இடங்களிலே நாம் நம்முடைய சத்தத்தை பயன்படுத்தாததுதான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு குறைவு, நம்முடைய நன்மைகளுக்கு குறைவு, நம்முடைய விடுதலைகளுக்கு குறைவு. உங்கள் சத்தத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால் கர்த்தர் உங்களுக்குள்ளே பயங்கரமான கிரியைகளை செய்கிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாக காணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக தேவ மனிதர்கள் ஜெபிப்பது தேவைதான், நமக்காக பிரேயர் பார்ட்னர்ஸ் தேவைதான், நமக்காக மனிதர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியது உண்மைதான். ஆனால் நமக்காக நாம் ஜெபிக்கிறது போல வேற யாருமே நமக்காக ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீங்க? நீங்க ஜெபிக்கிற மாதிரி உங்க பிரச்சனைக்காக வேற யாரும் ஜெபிக்க முடியாது. உங்களுக்காக நீங்க பாரப்படுகிறது போல வேற யாரும் பாரப்பட முடியாது. அப்போ கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்கு சகாயர்கள், உங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோமே தவிர உங்க மொத்த பாரத்தையும் நாங்க சுமக்க முடியாது. ஒரு அல்லேலூயா. நீங்க சாப்பிட்டாதான் உங்க வயிறு நிரம்பும். நீங்க உங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணா தான் கர்த்தர் உங்கள் காரியங்களில் கிரியை செய்வார். அல்லேலூயா. பாஸ்டர் நிறைய ஜெபம் பண்ணி பார்த்துட்டே ஒரு மாற்றம் வரல, அப்படியா? அப்ப இன்னும் வேலை வரலன்னு அர்த்தம். புரியலையோ? உங்க நிறைய சந்தேகங்களுக்கு இந்த கூட்டங்கள்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு முட்டி மோதினாலும் பாஸ்டர் மாறல நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள வேலை இன்னும் வரல. ரெண்டாவது, சில காரியம் கர்த்தருக்கு சித்தம் இல்லாம இருக்கும், அதனால நடக்காம இருக்கும். சிலதெல்லாம் நம்ம சரியாகிறது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறவே மாறாது. சிலதெல்லாம் சம்பவிக்கணும்னா நம்ம விட வேண்டியதை விடணும். நம்ம விட வேண்டியதை விடாதது வரைக்கும் சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள வராது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சட்ட திட்டங்கள் நிறைந்தவைகள். சட்ட திட்டங்கள் இல்லாமல் எந்த ஆசீர்வாதங்களையும் நாம் விரும்பலாம், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாது. வழங்கினவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்பலாம், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆக நாம் சில இடங்களிலே எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்வது, எப்படியெல்லாம் நம்முடைய சத்தத்தை பயன்படுத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க, சிந்திக்க பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. இங்கே தேவனுடைய மனிதன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை ஆண்டவர் தள்ளவில்லை, என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புகிறீங்க என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா?
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களே ஆண்டவர் கேளாதவர் போல் இருக்கிறார்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். இருதயத்தில் நினைக்கிறதையே தூரத்தில் அறிகிற தெய்வம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்முடைய சத்தம் அவருக்கு காதுல போகுமா போகாதா? அப்போ நம்ம நம்பி இருக்கணும், கர்த்தர் என் சத்தங்களை கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உங்க சத்தம் இந்த கூரைக்கு மேல போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அவங்க ஒன்றும் இயேசுநாதருக்கு வலது பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் ஒன்றும் இல்லை. சரியா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்க சத்தம் மேல போகலன்னா யாருமே நமக்கு இயேசுநாதருக்கு ஏஜென்ட் ஒன்றும் கிடையாது. உன் சத்தம் வந்துதா வரலையான்னு யாரும் பரலோகத்தில் போய் என்ன செய்யல சொல்லுங்க, பார்த்துட்டு வரல. ஒருத்தன் மீனுக்கு வயிற்றுக்குள்ள கலந்து ஜெபம் பண்ணணும், அவனுக்கு ஜெபத்தை என்ன காட்டுது? வரம் கேட்டுதா இல்லையா? மீனுக்கு வயிற்றுக்குள்ள கலந்து எப்படி ஜெபம் பண்ணாருன்னு தெரியாது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரா, எப்படி ஜெபம் பண்ணாருன்னு ஒன்றும் தெரியாது. ஆக மொத்தம் அவருக்கு ஜெபம் எங்க கேட்டுது? பரலோகத்தில் கேட்டுது. அன்னாளுக்கு சத்தத்தை ஏலி கேட்கணும்னு ஆசைப்பட்டு கவனிச்சு பார்த்துட்டு இருந்தார். வாய்ப்பே இல்லை. விடிய விடிய கேட்ட பிறகும் கிடைக்கல. ஆனா வெகு நேரம் இருதயத்தில் விண்ணப்பம் பண்ணினா அத பரலோகம் கேட்டுது. அப்போ இருதயத்தில் ஜெபம் பண்ணுகிறதையும் பரலோகம் கேட்கும். மீனுக்கு வயிற்றுக்குள்ள கடந்து கூப்பிடுகிறதையும் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபய சத்தமிட்டு கூப்பிடுகிறதையும் பரலோகம் கேட்கும். ஆக நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருப்பதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், பாஸ்டர் எத்தனை வருஷமா ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு என்னைக்கு என் ஜெபத்துக்கு பதில் வரும்? இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உங்க ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் வரும். எப்ப தெரியுமா? சாகிறதுக்கு முன்னால வரும். அல்லேலூயா. நான் சொன்னதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, வருஷ கணக்கா சிலது ஜெபிக்க வேண்டியது வரும். என்ன? ஆமா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்க கூடாது. சிலது தாமதமாக தான் தருவார். ஒரு காரியத்துக்கு பதில் தாமதமா வருதுன்னா ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது என்று அர்த்தம். உன்னை கொஞ்சம் அள வச்சு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தராருன்னா எவனுக்கும் கொடுக்காததை உனக்கு தராருன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அதுதான் உண்மை. பைபிள்ல ஒரு ஐயாவை பற்றி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு தேவ மனுஷனை சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பேர் சகரியா. அந்த மனிதனை பத்தி வாசிங்க. 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. ஆனா கவனிங்க, இவர்களுடைய லைஃப் பத்தி நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்கள் வயது சென்றவர்களாயிருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்களா? வயது சென்றவர்கள். தூதனை பார்த்து சகரியா சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளுமாயிருக்கிறாள். அல்லேலூயா. 17வது வசனம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் சரியா இருந்தால் அதை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 1:17 லூக்கா. சாரி, அந்த வசனம் இல்லை, நானே பார்த்து உங்களுக்கு சொல்றேன். 18வது வசனம் பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, எதினால் அழிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். கவனிக்கிறீங்களா? ஒரு கிழவை ஆயிட்டாரு, அவருக்கு மனைவி வயது சென்ற கிழவி ஆயிட்டா. அப்ப எனக்கு கேள்வி, இவங்க வயது சென்ற பிறவா கல்யாணம் பண்ணாங்க? இல்ல. இஸ்ரவேலினுடைய முறைமையின்படி குறைந்தது இவர் 30 வயசுலயாவது கல்யாணம் பண்ணிருக்கணும். எத்தனாவது வயசுல? 30. அப்போ வயது சென்ற கிழவைன்னா ஒரு 65 வயசு போடுவோம், அதுக்கு மேல ஒண்ணு போடா. சரியா? 30ல இருந்து 65 வயசு. அப்போ இவர் ஒரு பிள்ளைக்காக எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிருக்கணும்? சொல்லுங்க ஐயா. 35. சரி, நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா கணக்கு போடுவோம். 35 வருஷம் ஜெபம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க.
அவங்க தங்களுடைய முயற்சி எல்லாம் எடுப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் வந்து அவங்க ஓன் ரிஸ்க்ல விட்டுருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம ஊரை மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் எல்லாம் இருந்ததுன்னா முதல்ல 2 வருஷம் பொறுத்திருப்பாங்க. அடுத்து முடியாதுன்னு சொல்லும்போது போயிடுவாங்க. 3வது வருஷத்துல இருந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் எல்லாம் போய் மாமியார் வீட்டில் கொடுத்த சிறிதனம் இருக்கிற ரப்பர் எஸ்டேட் ஜுவல்லு எல்லாத்தையும் விற்று தீக்கிறது வரைக்கும் ஜப பக்கம் என்ன செய்ய மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜபமக்கம் வரமாட்டான். ஜபம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் பாஸ்டர் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன், எனக்காக என்ன செய், ஜோம் பண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாம் தீர்ந்து வட்டிக்கும் ஒரு 10 லட்சம் வாங்கி தீர்த்த பிறகுதான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவான், பாஸ்டர் படிச்ச வித்த 18 பார்த்தாச்சு, இனி கர்த்தர் தான் என்ன செய்யணும். அதான் கும்பிட்டே இதுக்கு தானே முதல்ல நாங்க சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இதுக்கு தானே முதல்ல சொல்றோம். எல்லாம் அமைதியா இரு, மாமியார் வீட்டில் வாங்கினதெல்லாம் அங்கே இருக்கட்டு, கொஞ்சம் சும்மா இரு, ஆண்டவர் தருவார்னு சொன்னா நாங்க உங்களுக்கு வந்து அறிவில்லாதவங்கள மாதிரி தெரியும். நீங்க தான் புத்திசாலி மாதிரி உள்ள இடம்லாம் சுத்துவீங்க. எங்களுக்கு தெரியும் வண்டி சுத்திட்டு கடைசியா எங்க தான் வரும். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் ஃபெர்டிலிட்டி சென்றால் வரும் பலன் சொல்லியிருக்கு. சொல்லுங்க, கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் சொல்லி இருக்கு. ஆக மொத்தம் அமைதியா இருந்தா கேட்கறதே கிடையாது. ஒரு அல்லேலூயா. சரி போகட்டும், அப்படியே வச்சுக்கிடுவோமே. சகரியா ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு மனசுல எல்லாம் சங்கடப்பட்ட தொடங்கி இருப்பார். கர்த்தாவே எங்களுக்கு ஒரு என்ன தரணும் சொல்லுங்க, என்ன தரணும்? குழந்தை தரணும், இல்ல பிள்ளை தரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 30 வருஷமாவது குறைஞ்சது என்ன செஞ்சிருப்பாரு, ஜெபம் பண்ணி இருப்பார். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் ஒரு ஜெப குறிப்புக்கு எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணணும்? 30 வருஷமும் ஜெபம் பண்ண வேண்டியது வரும் சில நேரம். ஒரு அல்லேலூயா. ஆனா சகரியாவிட்ட நீங்க படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? 30 வருஷம் ஆனாலும் கிழவனும் கிழவி ஆனாலும் அவருக்கு தெரியும், கர்ப்பம் செத்ததான சாராளுடைய கர்ப்பத்தை கடாட்சிக்க கர்த்தரால முடியுமானா என் மனைவிக்கு கர்ப்பத்தை கடாட்சிக்க கர்த்தரால முடியும். சரீரம் செத்த ஆபிரகாம கர்த்தரால தொட முடியும் என்றால் என்னை தொட முடியும் என்கிற விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் தன்னுடைய விசுவாசத்தை விடல, விசுவாசத்துல உறுதியா இருந்து ஜெபம் பண்ணினார். எனக்கு அற்புதம் செய்ய கர்த்தரால கூடும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளினாரா? இல்லை. 35 வருஷங்களுக்கு மேல ஜெபம் பண்ணி இருக்கலாம். எத்தனை வருடம் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் வயது சென்றவர்களா இருந்த போது தேவனுடைய தூதன் வந்து நின்று சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சகரியாவே பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் நம்புகிறீங்க என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சரித்திரம் எழுதப்படும் என்று? எத்தனை பேர் நம்புகிறீங்க இதுவரைக்கும் உங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாம் பதில் வந்ததாக எழுதப்படாமல் இருக்கலாம்? இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு உன் ஜீவிய நாட்கள் எடுபடும் முன்னே கர்த்தருடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் தந்து உன்னை கனப்படுத்தி தேசத்தின் நடுவிலே உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவும் உன்னை கனப்படுத்தவும் தேவன் வல்லவர் என்பதை விசுவாசிப்பாய் என்றால் நீ தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டுகள் தாண்டினாலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். வருஷங்கள் தாண்டினாலும் ஜெபம் இன்றைக்கும் உயிருள்ளதாய் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் பொய்யாய் போகவில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்படியாவது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். உலகத்திலேயே ஒருவனுக்கும் கிடைக்காத பிள்ளையை கர்த்தர் அந்த தம்பதியினருக்கு கொடுத்தார். அதாவது காத்திருக்குதலுக்கு கிடைக்கிறதான பலன், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்யுமா?
இளைக்க பண்ணும். ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா? விரும்பினதை கொடுக்கிறவர். அது எப்படி கொடுப்பாராம்? ஜீவ விருட்சத்தை போல கொடுப்பாராம். ஜீவ விருட்சத்தை யாராகிலும் இங்க பார்த்தவங்க இருக்கீங்களா? இல்ல. யாராவது சாப்பிட்டவங்க இருக்கீங்களா? இல்ல. அர்த்தம் என்ன? ஒருவனும் பார்க்காததும் ஒருவனும் அனுபவிக்காததுமான நன்மைகளை ஆக்கும் காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். காத்திருந்து நீ கட்டுகிற வீடு அது ஒரு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும். காத்திருந்து உன் பிள்ளைக்கு பண்ணி வைக்கிற ஒரு கல்யாணம் அது ஆசீர்வாதமான கல்யாணமா இருக்கும். காத்திருந்து நீ பெறுகிற ஒரு வேலை அது ஆசீர்வாதமான வேலையா இருக்கும். காத்திருந்து நீ பெறுகிற ஒரு பிள்ளை உலக ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையா இருக்கும். காத்திருந்து உன் குடும்பங்களுக்குள்ள நீ பெற்றுக் கொள்ளுகிற நன்மைகள் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெக்யூலியர் பிளஸிங்ஸ் ஆக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கட்டாயம் வரும். வாழ்க்கையில் பல வருடங்களாக ஜெபம் பண்ணி சோர்ந்து போனீங்களா? இனிமேல் இந்த காரியம் நடக்கவா போகுதுன்னு நீங்க சில காரியங்களை விட்டுட்டீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார். இல்லை, பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் விடக்கூடாது ஜெபத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போராடி ஜெபிக்க பழகி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போராடி ஜெபிக்கிறதுனா என்ன சொல்லுங்க? போராடி ஜெபிக்கிறதுனா என்ன? ஃபைட் பண்ணி ஜெபிக்கிறதுனா என்ன சொல்லுங்க? ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். என்ன பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும்? பார்க்கணும். மகிமையை பார்க்கிறது வரைக்கும் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். யாக்கோபு சொன்னார், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போறேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? பொழுது விடியுது, நான் போறேன். அவன் சொல்றான், நீர் என்ன ஆசீர்வதிக்காம இங்க இருந்து போக முடியாது. கன்னியாகுமரி ஸ்டைல்ல பேசுவோம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிக்காம இந்த இடத்தை விட்டு நீர் நவுண்டு போய் பார்ப்போம். அவர் சொல்றாரு, காலையில விடியதுல நான் போட்டு என்ன ஒருத்தனை என்ன செய்யப்படாது, பார்க்கப்படாது, நான் போறேன். உங்களை யாரு போக வேண்டாம்னு சொன்னா நான் போக வேண்டாம்னு சொன்னேன். போவோம், என்ன ஆசீர்வதிச்சுட்டு போவோம். ஒரு அல்லேலூயா. முன்னால நம்ம அம்மா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வளர்க்கறதுலாம் வித்தியாசமா வளர்ப்பாங்க. ஏதாவது இந்த பயில கிரிக்கெட் விளையாட போற சமயம் வந்த உடனே அம்மாக்காரி பிடிச்சு விட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு சொல்லுவா, விளையாட போணுமா, இதை செஞ்சு முடிச்சுட்டு போ. அதுல பயில எல்லாம் வந்திருப்பான்னு விளையாட போனோம். போ, ஒன்னா யாரும் வேண்டான்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போ. இதே டீலிங் ஆக்கும் யாக்கோபு கர்த்தர்கிட்ட காட்டுறான். உங்களை போக வேண்டான்னு யாரு சொன்னது? போவோம், இப்பமே போவோம். என்னை ஆசீர்வதிச்சிட்டு போவோம். அவர் நான் போறேன்னு சொல்ல, இவன் உங்களை விட மாட்டேன், நான் ஆசீர்வதிக்காம இருங்க, எஸ்கேப் ஆக முடியாது. ரெண்டு பேருக்கும் நடக்குது யுத்தம். கடைசியில அவர் ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்த்தான். ஆசீர்வாதத்தை வாங்குறது வரைக்கும் கர்த்தரை விடல. அல்லேலூயா. எத்தனை நாள் ஜெபம் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல சகோதரமாரே, சகோதரிமாரே. எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல சகோதரமாரே, சகோதரிமாரே. அந்த ஜெபத்துல உங்களுடைய பிடிவாதம் எப்படி இருக்கிறதுன்றதாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. என்ன ஆசீர்வதியம்னு கேட்டவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறது வரைக்கும் கர்த்தரை விடவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது முழங்கால் படியிட்டு மழை வருதான்னு பாருன்னா வேலைக்கார மாருக்கெல்லாம் நல்ல கிருபை கெட்டில வெளிப்பாடு இல்லாத கண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணுக்கு என்ன கிடையாது? வெளிப்பாடு இல்லை. போய் பார்த்துட்டு வந்து சொல்றா, அங்க ஒண்ணா இல்ல. நிறைய நேரம் நம்ம ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? சில ஆட்கள் சொல்ற நெகட்டிவான ஆன்சர், இனி வாய்ப்பே இல்ல, இனி மாற்றமே
இல்ல. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஆளுகளை எல்லாம் 7 தடவை பத்தி விடணும். போ ஓடு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எலியாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எனக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் மழையை பெய்ய பண்ணுகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். மழை இல்லாம அந்த கர்மேல்ல முழங்கால் குத்துனவே மழை பெய்யறது வரைக்கும் முழங்கால்ல இருந்து எழும்பல்ல. எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த பகல் வேளையில அது நம்முடைய குடும்பத்தில் பெய்கிறது வரைக்கும் ஜெபத்தில் இருந்து எழும்பப்படாது. அற்புதங்களை காணுகிறது வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. விடுதலையை காண்கிறது வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. மாற்றங்களை காண்கிறது வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. கர்த்தர் நம் பட்சத்தில் உத்தரவு அருளுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என் சத்தத்தை கர்த்தர் கேட்பார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய சத்தங்கள் என்ன? கர்த்தர் நம்முடைய சத்தத்தை எல்லாம் கேட்கிறாரா? ஆண்டவருடைய காது கேட்க கூடாதபடி மந்தமாயிருக்கிற காது அல்ல. ஆண்டவருடைய காது எப்பொழுதும் கேட்டுக் கொண்டிருக்கிறதான காது. அவருக்கு வயசானா காது கேட்காம இருக்காது. அவருக்கு எத்தனை ஆயிரம் வயசாச்சோ தெரியாது. ஆனாலும் இன்னைக்கும் கூர்மையா கர்த்தருடைய காது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர வேண்டிய சத்தங்கள் என்ன? முதலாவது சத்தம் விண்ணப்பத்தின் சத்தம். சங்கீதம் 130 சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். 130 அதனுடைய 2வது வசனம். என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. 140 சங்கீதம் 6வது வசனம். 140 சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்று, கர்த்தாவே என் விண்ணப்பங்களினுடைய சத்தத்துக்கு செவி கொடும். 28 சங்கீதம் 2, 6 ஆகிய வசனங்களை வாசிங்கள். 28, 2, 6 வசனங்கள். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். 6வது வசனம் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஒரு வசனம் கூட படிங்க. 31 சங்கீதம் 22வது வசனம். 31 அதனுடைய 22வது வசனம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக என் மனக்கலக்கத்திலே சொன்னேன், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு நெருங்கி பழகின அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக வாழ்ந்த தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் என் விண்ணப்பங்களினுடைய சத்தத்தை அவர் கேட்டார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சத்தம் என்ன? விண்ணப்பங்களின் சத்தம் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளிப்படக்கூடாத சத்தமும் இருக்கிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு வாயிலிருந்து வெளிப்படக்கூடாத சத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வெளிப்படக்கூடாத சத்தம்ன்றத கொஞ்சம் அப்படி 1-2 மட்டும் சொல்றேனே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சம்பந்தமான விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1, நம்ம பேசுறதுனால ஆண்டவருக்கு கோபம் வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பேசுறதுனால, சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம பேசுறதுனால கர்த்தருக்கு கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தா நமக்கு ஆபத்தாக்கும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரு மனுஷனை அல்ல கோபப்படுத்துகிறது, யாரை கோபப்படுத்துறாங்க? தேவனை கோபப்படுத்துறாங்க. தேவனை கோபப்படுத்தினா விளைவு என்னன்னு பைபிள்ல நிறைய வாசிக்கிறோம்ல. கோபத்துல அவர் ஒரு வார்த்தை போட்டா கூட போட்டதுதான். அவர் போட்டதை திருப்பி எடுக்கவே மாட்டார், யாருக்காகவும் மாற்றவும் மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கோபம் உண்டாக்குனா நமக்கு ஆபத்து வந்துடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலயாக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன பாருங்க, ஆண்டவருடைய பலிபீடத்துல பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கும் போது அவங்க எரிச்சல் அடைகிற மாதிரி நம்ம கிரியைகள் ஒண்ணுமே என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. இருந்தா அது ஆபத்தாக்கும். ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன பாருங்க. சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன், லைவ் ஓடுது, அதனால ஊரையும் பேரையும் ஆளையும் சொல்ல மாட்டேன், சம்பவத்தை மட்டும் சொல்றேன். இது ரொம்ப ஆபத்து. கட்டில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில இடத்தையெல்லாம் நம்ம தொட முடியாது. இது ஓடுனா சபை பரிசுத்தமாவாது. இது ஓடுனா சபைக்குள்ள வெளிப்பட வேண்டிய வெளிப்பாடுகள் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சரி போகட்டும். கவனிங்க பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு சபையில நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். சபை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். 600 விசுவாசிகளுக்கு மேல உள்ள ஒரு சபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு ஆத்துமா 12 மணிக்கு வந்தது. எத்தனை மணிக்கு? ஆமா, 9 மணிக்கு தொடங்கின சபை ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வருது? 12 மணி. எத்தனை மழை பெஞ்சாலும் சில ஓட்டாங்கண்ணி எல்லாம் என்ன செய்யாது, குறுக்காது. சோத்திரம். என்ன பிரச்சனை பண்ணாலும் சில ஆளுகளுக்கு காதுல ஏறாது. ஆனா அவிய வீட்டுக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டா 9 மணிக்கு போகணும்னு சொன்னா 8:55 ஆளு உள்ள இருக்கணும். இல்லாட்டா நம்ம கிட்ட கப்பணும், உமக்கு 9 மணிக்கு வர தெரியாதா? போய் திருப்பி கேட்கணும். எத்தனை வருஷமா 9 மணிக்கு ஆராதனை வான்னு சொல்லி 10:30 மணிக்கு தான் உனே வர கழியுமோன்னு கேட்கணும். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டைமிங் எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ கவனிங்க, ஆண்டவரை கோபப்படுத்தினா நமக்கு பெரிய சிக்கலாக்கம். கட்டிலா ஒரு தடவை மோசேயும் ஆரோனும் கர்த்தரை கோபப்படுத்தினாங்க. வார்த்தை விழுந்தா எடுக்க முடியாதுன்றதையாக்கோ உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம தேவ பிள்ளைகள், நமக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கலாம், நம்ம நிறைய ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களா இருக்கலாம், நிறைய தியாகம் சகிச்சிருக்கலாம், கர்த்தருடைய நாமத்துக்காக நிறைய தியாகம் சகிச்சிருக்கலாம், நிறைய காரியங்களை கர்த்தருக்காக விட்டிருக்கலாம், இழப்புகளை சம்பிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் கோபப்பட்டு பேசுற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. அப்போ ஒரு இடத்துல ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க 2 பேரும். கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொன்ன இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க, அடிச்சிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்துக்கு முன்னால என்ன பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீ என்ன பரிசுத்தம் பண்ணாததுனால நீயும் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த கானானுக்குள்ள என்ன செய்ய மாட்டாய், பிரவேசிக்க மாட்டாய். உபாகம புத்தகத்துல நீங்க தேடி படிச்சீங்கன்னா என்ன பாருங்க, தேடி படிச்சீங்கன்னா 4 தடவை கெஞ்சுகிற ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே எனக்கு அந்த இடத்துக்கு ஒரு வாய்ப்பு தாரும், நான் போய் பார்க்க வேணும். ஆண்டவர் 4வது தடவை மோசே என்கிற தேவ மனிதனை பார்த்து சொல்லுவார், இனிமேல் நீ இத பத்தி என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப பாருங்க, தேவன் ரொம்ப கவனமான ஆளு. நம்ம அவர் கோபப்படுற மாதிரி நம்முடைய சத்தத்தை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, வெளிப்படுத்த கூடாது. கோபம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, நல்ல பெட்ஷீட்டை எடுத்து இழுத்து மூடிட்டு தூங்கிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுதா? கோபம் வந்துன்னா மனைவிட்ட கூட என்ன செய்யக்கூடாது, பேசப்படாது. பேசுனா ஏழ்றதான் விளங்கும்னு நினைக்கிறேன். கோபம் வந்தா புருஷன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஒரு 10 நிமிஷத்துக்கு வாயை மூடிக்கிடணும். பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியா இருந்துடணும். கோபம் வந்தா பெஸ்ட் மெடிசின் அதுதான். தோத்திரம். ஒரு 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 பாஸ்டர் ஒரு தடவை ஒரு காரியம் சொன்னார். அந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. கேட்டீங்களா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஸ்தோத்திரம். கோபம் வந்தா கோபத்தை அடக்க தெரியலையா, வாயை அடக்க முடியலையா, ஒரு சின்ன மருந்து சொல்றேன். என்ன மருந்துன்னா, கொஞ்சம் தண்ணிய கோரி வாய்க்குள்ளால விட்டுக்கா அப்படின்னார்.
தண்ணிய கோரி வாய்க்குள்ளால விட்டுக்கிட்டு அப்படியே இரு அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன், நல்ல ஐடியாவா தான் இருக்குல்ல. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துப்பிடுவாங்க, கோபம் வந்துட்டுனா ஒழுங்கிடுவாங்க, துப்பிடுவாங்க. சரி, அப்ப தேவ பிள்ளைகளை கவனிங்க. அப்போ நம்மிடத்திலிருந்து கோபம் நிறைந்த ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குகிற வார்த்தைகள் வரக்கூடாது. இரண்டாவது, வெளிப்படக்கூடாத ஒரு சத்தம் என்ன தெரியுமா? முறுமுறுக்கிற சத்தம். என்ன சத்தம்? முறுமுறுக்கிற சத்தம். முறுமுறுக்கவே கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மர்மரிங் ஸ்பிரிட் நம்ம விட்டு வெளியே போயிடணும். எனக்கு அது வேணும், இது வேணும், அதை தராட்டா உண்மை பின்பற்ற மாட்டேன், உண்மை அதை தராட்டா அப்படி இப்படி இந்த முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சத்தங்கள் நமக்குள்ளே வெளிப்படக்கூடாது. ஆனால் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டிய நன்மைகளின் சத்தத்தில் ஒன்று, நமக்குள்ளே விண்ணப்பங்களின் சத்தங்கள் வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில எத்தனை தேவைகள் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அதாவது விண்ணப்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாததை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நாம் கர்த்தரிடத்தில் கேட்கின்ற அந்த காரியம்தான் விண்ணப்பம் என்று அழைக்கப்படுகிறதான ஒன்று. உங்களிடத்தில் எது இல்லை, என்ன குறை, உங்களுக்கு என்ன தேவை, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவைகளை எல்லாம் மனிதனிடத்தில் கேட்கிறதை நிறுத்திட்டு கர்த்தரிடத்தில் கேட்கிறதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அவன் தான் விண்ணப்பம் பண்ணுகிறவன் என்ற அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு மனிதனுடைய தேவைகளை கர்த்தர் இன்னொரு மனிதனை கொண்டுதான் செய்வார். ஆனால் அந்த மனிதனை கர்த்தரே நமக்கு அனுப்பி தர வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது? மனிதனை கொண்டுதான் சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆனால் அந்த மனிதர்களை ஆண்டவரே நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். கர்த்தரே நமக்கு கொண்டு நிறுத்த வேண்டும். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். சங்கீதம் 118 சங்கீதத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். 8-9 வசனங்களிலே அப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன தேவைகள் நமக்குள்ளே இருந்தாலும், என்ன குறைவுகள் நமக்குள்ளே இருந்தாலும், அவைகளை கர்த்தருக்கு நேராக நாம் விண்ணப்பம் பண்ண பழகி கொண்டால் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விண்ணப்பம் பண்ணினவர்கள் எல்லாம் தங்களுடைய குறைவுகள் நீங்க கர்த்தரிடத்திலே நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பாருங்கள். Praise God. நான் பிரதானமாய் சொல்லுகிறேன், புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியத்தில் ஒண்ணு, எல்லா மனுஷனுக்காகவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ண பழகி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு சிறியவர் கூட கெட்டு போகிறதை தேவன் விரும்பவில்லை. ஆகையால் எல்லா மனிதனுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அரசாங்கத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதிகாரிகளுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆளுகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தரும் பொழுது நாம் வேண்டிக் கொண்ட அத்தனை ஜனங்களையும் அவர் நமக்கு ரட்சித்து தருகிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிலமோனுக்கு எழுதின நிருபம் அதனுடையதான ஸ்தோத்திரம் 22வது வசனத்தில் பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு தேவனுடைய சபை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவனுடைய மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால்
பாருங்க, பவுலுடைய நம்பிக்கை என்ன? அவர் ஒரு பயங்கரமான ஜெப வீரன். ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று. அப்போ சபையாருடைய ஜெபம் ஒரு ஊழியனுக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. தாழ்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியனுக்காக 10 நிமிடமாகிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கர்த்தர் உங்களுக்கு கிருபையை பெருக பண்ணுவாராக. ஊழியனுடைய ஜெபம் வாழ்வுக்கு விசுவாச மக்களுடைய ஜெபம் பெரிது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுருடைய சபையாருக்கு ஜெபம் தான் பேதுருவை காவலில் இருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்படியானால் உங்க ஜெபம் எங்களுக்கு ரொம்ப தேவை. சகல ஊழியர்களுக்காகவும் பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஓடக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? தெரியப்படுத்துங்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதாம். அப்போ விண்ணப்பங்களை எதனால எதுக்கு ஏறெடுக்கணும்? நம்மை கவலைப்பட வைக்கின்ற எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படுகிறத நிறுத்திக்கிட்டு என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு எது சந்தோஷம் என்றால் நம்மை கவலைப்பட வைப்பது சந்தோஷம். கவலையை விதைக்கிறவன் யார்? சாத்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்ம யாரும் கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், கவலைப்படுகிறதுனால வேற நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? கவலைப்படுகிறதினால் வருகிற ஆசீர்வாதம் தெரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கவலைப்படுகிறதுனால என்ன ஆசீர்வாதம்னு கேட்கிறீங்களா? நான் சொல்றேன், சுகர் சீக்கிரமா வரும். நல்லா இருக்கிற தோல் சீக்கிரம் என்ன செய்யும்? சுருங்கும். கருப்பா இருக்கிற முடி சீக்கிரமா என்ன ஆயிரும்? வெள்ளையாயிரும். பிபி சீக்கிரமா ரைஸ் ஆகும். இதெல்லாம் இலவசமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் கவலைப்படுகிறவர்களுக்கு மாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்பட்டா இதுதான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஆண்டவர் சொல்றார் கவலைப்படாத அப்படின்றார். ஆனா நம்ம விடிய விடிய செய்யறது எதுதான்? நமக்கு ஒரு நாள் 10 நிமிஷம் கவலைப்படலைன்னா அன்னைக்கு உறக்கமே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கவலை. வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்தால் நம்மை நடத்துவார். பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதான குறைவுகள் இருக்கலாம், சில நன்மை குறைவுகள் இருக்கலாம், என்ன வேணும்னாலும் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்க விண்ணப்பங்களுக்கு எல்லாம் உத்தரவு தந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையினாலே தேவன் நிறைவாக்குவதற்கு வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். அப்போ தேவ பிள்ளைகள் விண்ணப்பங்களை தெளிவிக்க வேண்டும். தேவனுடைய மனுஷியாகிய அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, சேனைகளின் கர்த்தாவே, வாசிங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ தேவ பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்தால் என் வாழ்க்கையில கண்ணீர் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையில நல்ல கணவன் கிடைச்சா என் குடும்பத்துல நான் சந்தோஷமா வாழ்வேன் நினைக்கிறாங்க. நல்ல மனைவி கிடைச்சா நான் சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், சந்தோஷமாய் ஒருவன் வாழ்வது நல்ல கணவனினாலேயோ நல்ல மனைவியினாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ அல்ல, அது கர்த்தரால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை ஒருவனுக்கு கொடுக்கப்பட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்கானாவை மாதிரி ஒரு நல்ல புருஷன் உலகத்துல உண்டான்னு தெரியாது இல்லையா? பைபிள்ல நீங்க படிச்சா எல்கானாவுடைய கேரக்டர் a beautiful husband, such a tremendous one. கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதன். மனைவி அழும்போது எந்த புருஷனாவது போய் ஆறுதல் சொல்லுவானா? மூஞ்ச பாரு, சும்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன், எப்ப பாரு ஓட அழுதுட்டு இருக்கிறேன் அப்படிதான் திட்டுவாங்க. ஆனா இந்த புருஷனை பாருங்க, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? எங்க வீட்டையா டெய்லி சாப்பிட்டியான்னு கேட்பாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியலையோ? புரியுற மாதிரி கேட்கிறேன். என் ஹஸ்பண்ட் டெய்லி என்கிட்ட ஒரு தடவையாவது சாப்பிட்டியாமான்னு அன்பா கேட்பாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க புருஷன்மார் மனைவிட்டியா கேட்கிறேன் சொல்லுங்க. ஒரு ஆளாவது ஒன்னு ரெண்டு பேர் கை உயர்த்தினீங்க, சோத்திரம், பாக்கியமான ஆட்கள். சில ஆட்கள், அதாவது நான் ஒரு கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன் கேட்டீங்களா? எங்க ஃபேமிலியை சேர்ந்த 2-3 பேர் என்ன பார்த்து சொன்னாங்க, தயவு செய்து இன்னைக்கு பிரசங்கத்துல ஒரு காரியத்தை சொல்லுங்க. நான் சொன்னேன், பேச்சாம வாயை மூடிக்க. என்ன காரியம் அப்படின்னு. ஒருத்தனாவது ஒருவேளை சாப்பிட்டியான்னு என்ன செய்யறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. இந்த புருஷன்களை எல்லாம் விசாரிக்க சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அந்த கல்யாணத்துக்கு அவிகளும் என் கூட வந்தாங்க. நான் அந்த காரியத்தை சொல்லவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்புறம் அவிகளுக்கு சந்தோஷமாயிரும். நம்ம என்ன சொன்னாலும் இவர் என்ன செய்வாரு சொல்லுவேன். அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்ன, புருஷன் என்ன செய்யணும், விசாரிக்கணும். மனைவியினுடைய எதிர்பார்ப்பு தான் தோத்துரும். ஆனா எல்கானா அதுல ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆள் பாருங்க. அப்போ நல்ல ஆசீர்வாதமான ஒரு கணவன், எல்லாருக்கும் ஒரு பங்கு, அன்னாளுக்கு மட்டும் சொல்லுங்க ஜாஸ்தியா கொடுப்பான் இல்லையா? ஆசீர்வாதமான மனுஷன். எப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம். நல்ல கணவன் இருக்கிறதினால் நம்முடைய குடும்பத்தின் கண்ணீர் மாறவே மாறாது. நல்ல மனைவி, அன்னாள் ஒரு பியூட்டிஃபுல் லேடி. கவனிக்கிறீங்களா? சண்டை போடாத ஒரு ஆளு. இப்படி ஒரு சூப்பர் மனைவியை உலகத்திலேயே பார்க்க முடியாது. கணவன் மார்க்கு ரொம்ப தேவையா அதுதான். மனைவி என்ன போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்படிதானே? உண்மைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதான். மனைவி சண்டை போட்டா அது இஷ்டம் இல்லத்தான். பைபிள்ல தெளிவா சொல்லுது, சண்டைக்காரியோடு குடியிருக்கிறதை பார்க்கலும் வனாந்தரத்துல போய் என்ன செய்யலாமா, குடியிருக்கலாமா. அப்ப கவனிங்க, சண்டை. இந்த அண்ணாளை பாருங்க, ராகேலுக்கு ஒரு சுபாவம், பிள்ளை இல்லைன்னு யாக்கோபு டெய்லி சண்டை போடுறதுதான் வேலை. இந்த அண்ணாளை பாருங்க, அவ சண்டையே போட மாட்டா, அவ போக்கில் இருந்து என்ன செய்வா சொல்லுங்க, அழுவா. கவனிக்கிறீங்களா? இப்படி ஒரு அருமையான மனைவி. இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம். அந்த குடும்பத்தை குறைவுகள் எத்தனை இருந்த போதிலும் அவர்கள் வாழ்க்கையின் சந்தோஷம் யாராலும் கொடுக்கப்பட முடியவில்லை. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அவர்களுடைய எதிர்பார்த்த சமாதானம், சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள வந்தது. உங்கள் குறைவுகளின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் பட்சிக்காதிருங்கள். உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லாத, நீ வந்ததுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லாதுங்க. ஒருவரை ஒருவர் பழி தீர்த்து கொள்ளாதிருங்கள், ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதிருங்கள். 2 பேரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் குறைவுகளுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பங்களில் இல்லாத நன்மைகளுக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய்.
வீடு வாசல் இல்லையா? கர்த்தரை பார்த்து கேளுங்க. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர் என்று உம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடக்கலையா? கர்த்தரிடத்தில் கேளுங்க. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறார். அவன் கர்த்தரால் தயவை பாராட்டு பெறுகிறான். அப்படியானால் விளங்கிக் கொள்ளணும், ஆண்டவர் தான் சில காரியங்களை நமக்கு செய்யணும். ஒருவரை ஒருவர் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்றேன், நீங்களும் தாவீது ராஜாவை போல சொல்லுவீங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாயிலிருந்து விண்ணப்பத்தின் சத்தம் வந்தால் ஒரு நாள் சபையின் நடுவில் என் விண்ணப்பத்தினுடைய பதிலோடு நான் நிற்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்றைக்கு சொல்லுகிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறவன் எந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறானோ அதே இடத்துல கர்த்தரை அவன் புகழ்ந்து பாடுகிற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு அற்புதங்களை செய்வார். அன்னால் எந்த ஆலயத்துக்குள்ள போய் அழுது விண்ணப்பம் பண்ணினாலோ அதே ஆலயத்துக்குள்ளே ஒரு ஆண் பிள்ளையோடு வந்து நின்று சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எதை கேட்கிறீங்களோ கர்த்தர் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டிய சத்தம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு அலங்கம் இடிந்து விழுந்தது. ஏறி பட்டணத்தை பிடித்து போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டிய சத்தம் என்னவென்றால் ஆர்ப்பரிப்பின் சத்தம் வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை விளங்க பண்ண விரும்புகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்கே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள்? அதாக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பெரிய கோட்டை, எரிகோ என்கிற அந்த பட்டணத்தை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்ததான ஒரு கோட்டை. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த எரிகோ கோட்டையை இடித்தது அவ்வளவு சர்வ சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த கோட்டையை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் சொல்றேனே, அப்ப நீங்க தெரிஞ்சுக்காங்க இந்த கோட்டை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, எரிகோவினுடைய கோட்டை மதில் இருக்கு பாத்தீங்களா? எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த கோட்டை மதிலினுடைய மேல் பகுதியில 4 ரதங்கள் ஒன்றாய் ஓடுமாம். எத்தனை ரதங்கள்? சத்தமா சொல்லுங்க. 4 ரதங்கள். அதை கொஞ்சம் கூட விளங்க சொல்லணும்னா, பேச்சிப்பாறை டேமுக்கு போயிருக்கிறவங்க கை உயர்த்துங்க. அந்த டேமினுடைய மேல் பகுதி பார்த்துருக்கீங்களா? நம்ம நடந்து போகிற அந்த பகுதி ஒரு வண்டி போகிற அளவுக்கு வீதி இருக்குல்ல, இதை போல அன்றைக்கு எரிகோ கோட்டை 4 ரதங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஓடுகிற அளவுக்கு வீதி இருந்தது. ஒரு ரதம் ஓட 20 அடி ரோடு வேணும். எத்தனை அடி? சத்தமா சொல்லுங்க. 20 அடி. அப்ப 4 ரதம் ஓட எவ்வளவு? அப்போ அந்த கோட்டையினுடைய மேல் பகுதி 40 அடி வீதி, 80 அடி வீதி என்றால் அதனுடைய அடிமட்டம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. இப்படி அந்த கோட்டை அந்த பட்டணத்தை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அது ஒரு பெரிய வியப்பாயிற்று. இந்த கோட்டையை யாரும் தாண்டி போக முடியாது. வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. வாசல் வழியாக உள்ளே போக முடியாது. அப்பமாக்கும் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சிம்பிள்
சிம்பிளான ஒரு ஐடியா கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பார்வைக்கு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நமக்கு பார்வைக்கு பெருசா இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு பெரிது, கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அது சின்னதா இருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு அசாத்தியம், கர்த்தருடைய பார்வைக்கு அது சாத்தியமானதா இருக்கிறது. நிறைய நேரம் ஆண்டவரோடு நெருங்கி பழகுகிற பரிசுத்தவான்களுக்கு கூட சில காரியங்கள் சந்தேகமா தான் இருக்கும். ஆமென். ரொம்ப ரொம்ப தெளிவா பழகின 2 மனிதர்களை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அப்ப நீங்க புரிந்துக்கிடுவீங்க எவ்வளவு பெரிய விசுவாச வீரனுக்கு சந்தேகம் என்பது வந்துவிடும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஒண்ணு, தேவனுடைய மனிதனாகிய மோசே, அவரை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அவர் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் இறைச்சி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? இறைச்சி கேட்கிறார்கள். யாருக்கும் வெஜிடேரியன் வேண்டாம், எல்லாருக்கும் என்னதான் வேணும்? நான் வெஜ். ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அதாவது மோசே கிட்ட வந்து சொல்றாங்க இந்த ஜனங்கள் எல்லாம், நாங்க சும்மா இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க நாக்கெல்லாம் செத்து போச்சு, இல்லது மரத்து போச்சு. மன்னாவை பற்றி பைபிள்ல படிச்சீங்கன்னா 2 டேஸ்ட் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? பைபிள் நம்ம எல்லாரும் படிச்சவங்க தானே. முதல்ல மன்னாவுக்கு என்ன டேஸ்ட் சொல்லி இருக்கு சொல்லுங்க? தேனிட்ட தேனிட்ட பணிகாரம். கடைசியில மன்னாவுக்கு என்ன டேஸ்ட் சொல்லி இருக்கு? புது ஒலிவ எண்ணெயினுடைய டேஸ்ட். புது ஒலிவ எண்ணெயினுடைய டேஸ்ட். இப்ப சொல்லுங்க, பணியாரமே டேஸ்டா இருக்கும். இதை எதுல போட்டு எடுத்துருக்காங்க? தேனில போட்டு எடுத்தா அது எப்படி இருக்கும்? அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கலப்பு தேனை சொல்லல, அங்க உள்ள ஒரிஜினல் தேனையாக்கும் சொல்லுது. அப்ப அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. என்ன? ரெண்டாவது, ஒலிவ எண்ணெய ருசி பார்த்து இருக்கிறவங்க இங்க யாராவது உண்டு? நான் கை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு ஆள். நான் கலிலேயாவில இருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் போயிட்டு வந்தப்போ எனக்கு ஒரு பாட்டில் அந்த ஒலிவ எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். அப்ப அவரை பார்த்து நான் கேட்டேன், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அப்ப அவர் சொன்னாரு, இந்த எண்ணெயை அவங்க சாலட்ல யூஸ் பண்ணுவாங்க, சாலட்ல விட்டு அதை சாப்பிடுவாங்க அப்படின்னாரு. அப்ப நான் நினைச்சேன், ஒலிவ எண்ணெய் நல்ல டேஸ்டா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் அந்த ஒலிவ எண்ணெயை கொஞ்சோல கையில விட்டுட்டு நக்குனேன் பாருங்க. அது சாப்பிட்டு பார்த்தா தெரியும், ஒரு விதமான கடுப்பு, ஒரு விதமான கசப்பு, ஒரு விதமான துவர்ப்பு, எல்லாம் மிக்ஸ் ஆகியாக இருக்கும் அந்த எண்ணெய். அப்பந்தான் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்தேன். கேட்டீங்களா? தேனில போட்டு எடுத்த பணிவாரத்தை போல இருந்த மன்னா போக போக அவங்க நாக்குக்கு எப்படி ஆயிட்டா? சுவையே இல்லாத ஒன்றாய், வெறுக்கப்படத்தக்க ஒன்றாய் மாறி போனது. இப்ப இவங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். ஆண்டவருக்கு சமூகத்துல போய் நின்னுட்டு மோசே சொல்றார், இறைச்சி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாசம் வரைக்கும் அவர்களுக்கு என்ன கொடுப்பேன்? இறைச்சி கொடுப்பேன். ஐயோ, மோசைக்கு பயம் வந்துட்டு, எப்பா இவங்க கிட்ட போய் இவர் சொல்றத சொன்னா இறைச்சி குறைஞ்சா நம்ம தான் அடுத்த இறைச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்கம்மா, கவனிங்க. சில விஷயத்தெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா திங்க் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனால இங்க கொஞ்சம் அழுத்திட்டு வாரேன். கவனிங்க. ஈசாக்கு சாகுற வயசுல எத்தனை ஆடு சாப்பிட்டாரு சொல்லுங்க? ஈசாக்கு சாக போகிற வயசுல எத்தனை ஆட்டுக்குட்டி சாப்பிட்டார்? 2. பைபிள்ல, தமிழ் பைபிள்ல 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டி அப்படியாக எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க புரியுற மாதிரி சொல்றேன், நல்ல ஒரு சதக்கட்டி உள்ள ஆடு. சாக போகிற வயசுல 2 ஆட்டுக்குட்டி சாப்பிட்டாருன்னா, வாலிபத்துல ஒரு 3ஆவது சாப்பிட்டு இருக்காண்டாமா? என்ன சொல்றிய? சாப்பிட்டு இருக்கணும் இல்லையா? இந்த ஆளுக்கு
வாழ்க்கை ஜெனரேஷனாக்கு இப்ப எங்க வருது? வனாந்தரத்துல. இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்குள்ள ஆட்களை எண்ணுனதாக்கா 6 லட்சம் பேர் 20 வயசுக்கு மேல. அதுக்கு கீழே உள்ள ஆட்கள் எல்லாம் என்ன செய்யல? எண்ணல்ல. ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், சுமார் 40 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் போயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு வேத பண்டிதர். அது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. கவனிங்க, ஒரு ஆளுக்கு 2 ஆட்டுக்குட்டின்னு வச்சு பார்த்தாலும் ஒரு நேரத்துக்கு எத்தனை வரும்? அம்மா மாதிரிலாம் கணக்குல புலிகள் இருப்பீங்க. 40 லட்சத்துக்கு ஒரு நேரம் எவ்வளவு வேணும்? 80. 3 நேரத்துக்கு 8 8 16 24 எவ்வளவு? கண்ணு இப்பவே சுத்துது இல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது அப்படியே 30 நாளைக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. அதனாலயாக்க மோசே சொன்னாரு, கடல்ல கிடக்கிற மச்சத்தை எல்லாம் சேர்த்தாலும் ஓட்டிக்கிட்டு வர்ற எல்லா ஆடு மாடையும் வெட்டி போட்டாலும் இவங்களுக்கு பத்தாது. சந்தேகம் வந்துட்டு பாத்தீங்களா? முடியாது. அப்பமாக்க ஆண்டவர் சொல்றார், என் கை என்ன குறுகி போயிற்றோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது நீ காண்பாய். உனக்கு சமாதானம் தருவேன் வாக்கு பண்ணினார்னா கட்டாயம் தருவார். உனக்கு ஒரு நன்மையை தருவேன் சொன்னார்னா கர்த்தர் கட்டாயம் தருவார். சாத்தியமான கூறுகள் எங்க வேணாலும் இல்லாம இருக்கலாம். அவர் சொன்னதை தம்முடைய கைகளினால் நிறைவேற்றி உன்னை மகிழ்விக்கிற தெய்வமாக இருக்கிறார். தம்முடைய வார்த்தையினால் சொல்லுகிறதை தம்முடைய கரங்களினால் செய்து நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஒரு சந்தேகம் வெளிப்பட்ட இடம் யோவான் ஸ்நாபகன் என்கிற தேவனுடைய மனிதன். அவர் ஆண்டவரை நேரடியாய் அறிகிறார். இவர்தான் மேசியா என்று. பரிசுத்த ஆவி புறாவை போல் இறங்கி வர காரணம் யோவானுக்கு இவர்தான் மேசியா என்று அடையாளப்படுத்தி கொடுப்பதற்காக. அவர் அவ்விதமாய் கண்டு இவர்தான் மேசியா என்று உலகமெங்கும் சாட்சி கொடுத்தவர். அந்த பட்டணம் முழுவதுக்கும் சாட்சி கொடுத்தவர். கடைசியில அவர் காவல் அகப்பட்ட உடனே சீசர்களை அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தெளிவான வெளிப்பாடு உள்ள மனிதனுக்கும் சந்தேகம் வந்தது. கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து நடந்த பரிசுத்தவானுக்கும் சந்தேகம் வந்தது. அப்ப சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றது நமக்கு விசுவாசிக்க முடியாத காரியமா இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னால் அதை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய மகிமை கட்டாயம் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்விதமாய் கிரகிக்க முடியாத காரியத்துல ஒன்றாக்கும் இந்த எரிகோவினுடைய கோட்டை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த கோட்டையை இடிக்கிறதுக்கு ஆண்டவர் பீரங்கிய கொண்டு வான்னு சொல்லல, ராக்கெட் சிஸ்டம்ஸ் கொண்டு வான்னு சொல்லல, வேற எதையுமே கொண்டு வர சொல்லல. ஆண்டவர் சிம்பிளா அதுக்கு டீலிங் பண்ண சொல்றார். என்ன சொல்றார்? 6 நாள் நீங்க எப்படி வரணும்? அந்த பட்டணத்தை சத்தம் போடாம சுத்தணும். எப்படி சுத்தி வரணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தம் போடாம சுத்தி வரணும். போறதும் வாரதும் தெரியப்படாது. இதுல என்ன தெரியுமா அவசியம்? தேவன் சத்தம் போடாம வந்ததுனால தள்ளுனாரா, சத்தம் போட்டதுனால தள்ளுனாரான்னு என்ன கேட்டா, நான் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன். கீழ்ப்படிஞ்சதுனால தகர்த்து போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கோட்டை முதல்ல ஃபுல்லா சத்தம் போடாம சுத்தணும்னா சும்மாவா? வாய்ப்பே இல்லை. சுத்தினாங்க. 7வது நாள்ல எத்தனை தடவை சுத்தணும்? 7 தடவை சுத்தணும். அதுவும் 6 முறை எப்படி சுத்தணும்? சத்தம் போடாம சுத்தணும். 7வது முறை மட்டும் எக்காலங்களை எல்லாம் ஊதி ஆர்ப்பரித்து ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை விளங்க பண்ணணும். அல்லேலூயா. இது சிம்பிளா ரொம்ப கஷ்டமா? சொல்லுங்க. சிம்பிளா கஷ்டமா? சிம்பிள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பயங்கரமான
கோட்டையை எத்தனை வருஷமா கட்டினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது அவ்வளவு பயங்கரமான கோட்டைகளை ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் அவர்களுக்காக இடித்து கீழவிழ பண்ணினார் என்றால், இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய மக்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பார்வைக்கு முன்னாலே பெரிய பெரிய அசாத்தியமான காரியங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உங்களை மிரட்டுகின்ற காரியங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு முன்னாலே சவால் விட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உன்னை முன்னேற விட மாட்டேன், நீ இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, நீ வழியாய் போக முடியாது என்று உனக்கு முன்னே போராடி கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வாயிலிருந்து கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம் வெளிப்படும் என்றால், உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவைகளை உடைத்து எறிகிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாக காணும். உங்கள் கண்கள் நிச்சயமாய் அதிலே ஒரு மாற்றத்தை காணும், அதிலே ஒரு விடுதலையை காணும். உங்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தில் கர்த்தர் மாறுதலை தருகிறார். கை தட்டி ஒரு நிமிடம் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதியுங்க பார்க்கலாம். உடபலமா கபலமா சந்தலா அத்துடால பவுடல் கமனமா சந்துரியாலமா கமானியாந்தரா. நல்லா கை தட்டி துதிக்கணும். எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆர்ப்பரிக்கணும். ஆமென், ஆமென். சத்தம் நல்ல உயரட்டு. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சத்தங்களை தந்திருக்கிறார். நீ முன்னேற கூடாதபடி நிற்கிற தடைகள் இன்றைக்கு உடையட்டும். நீ வாழ முடியாதபடி இருக்கிற தடைகள் உடையட்டும். ஊழியத்தில் முன்னேறி போக கூடாதபடி ஊழியத்துக்கு விரோதமா நிற்கிற தடைகள் இன்றைக்கு உடையட்டும். ஷபாலா கபாரா துடபலபா சந்தரா ரத்தன கடக துடா லமத்தியாரா. பொருளாதாரங்களில் நிற்கிற தடைகள் உடையட்டு, 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 உடையட்டு. ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பிலேயே எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரி. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கூப்பிடு. இன்றைக்கு கர்த்தர் சில கிரியைகளை உடைத்து எறிகிறார். யாரையும் பார்க்காத நீ கர்த்தரை ஆராதி. யாரையும் பார்க்காத உனக்குள்ள சில விடுதலை, உனக்குள்ள சில மாற்றங்களை இந்த பகல் வேளை ஆவியானவர் தர விரும்புகிறார். ஆவியானவர் கட்டளையிட விரும்புகிறார். இன்றைக்கு சில மாற்றங்கள் வருகிறது. சில எதிர்த்து நிற்கிற ஆவிகள் இன்றைக்கு விலகி ஓடுகின்றன. எதிர்த்து போராடுகிற வல்லமைகள் நிர்மூலமாகின்றன. உன் குடும்பங்களுக்கு விரோதமாக போராடுகிற சபிக்கப்பட்ட சில வல்லமைகளை இன்றைக்கு கர்த்தர் தகர்க்கிறார். உனக்குள்ள இருந்த ஆர்ப்பரிப்பின் சத்தங்கள் ஏழும்பட்டு தூதகணங்களை ஒரே நிமிஷத்தில் அனுப்பி அன்றைக்கு தகர்த்து போட்டது போல இன்றைக்கு நீ இங்கே ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் உன் குடும்பத்தை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிற சாத்தானுடைய கோட்டைகள், சாத்தானுடைய கிரியைகள் இன்றைக்கு தகர்ந்து போகின்றது. Shakadara bala kabara lagadanama andula nagatani bi kambala baudal bahuttunara bala. Hallelujah, hallelujah. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். விடுதலையின் தேவன், விடுதலையின் தேவன் இன்றைக்கு உன் குடும்பத்தை விடுவிக்கிறார். இன்றைக்கு சில மாற்றங்களை தருகிறார். நீ பிரவேசிக்க வேண்டிய இடங்களில் பிரவேசிக்க, சுதந்திரிக்க கூடாதவைகளை சுதந்திரிக்க கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வழி திறக்கிறார், வழி திறக்கிறார், வழி திறக்கிறார். எந்த இடம் அடைக்கப்பட்டு இன்றைக்கு அது திறக்கிறது. எந்த இடம் அடைக்கப்பட்டிருந்ததோ அது இன்றைக்கு திறக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல வாய் திறந்து துதியுங்க. இன்றைக்கு எனக்காய் அடைக்கப்பட்ட வழிகளை ஆண்டவர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் எனக்காய் திறக்கிறார். இன்றைக்கு ஒரு புது வழி எனக்காய் ஆண்டவர் திறக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஆவியானவர் எனக்காய் திறக்கிறார். ஷபல கடகத நியந்தர பவுடல் கபனபரபன. ஒன்று சேர்ந்து துதி. சாத்தானின் கிரியைகள் வெட்டப்படட்டு. சாத்தானுடைய கிரியைகள் வெட்டப்படட்டு. சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டு. சாத்தானுடைய திட்டங்கள் தகரட்டு. சாத்தான் கட்டி எழுப்பி இருக்கிற கோட்டைகள் இன்றைக்கு உடையட்டு, 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 உடையட்டு. உடபலபலபல கபலபரபலபல. உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றி வைத்திருக்கிறார். எந்திரமாய் மாற்றி வைத்திருக்கிறார். உடரபல கந்தரலபல சந்தலரபல உடல் கபாரி பி கபா உட கம்மர் கடகதன. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வாய் திறந்து துதிக்கும் பொழுது, வாய் திறந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது கோட்டைகளை தகர்க்கிறார், கோட்டைகளை தகர்க்கிறார். எப்படிப்பட்ட பெரிய பெரிய அரண்களையும் நிர்மூலமாகத்தக்கதாய் தேவ பலன் உள்ளதாய் உன்னுடைய துதியை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னுடைய துதி